அப்படி சொல்கிறாங்க. பட் அது வந்து நம்ம ரெசிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேங்குது. எப்படினாலும் இப்போது நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து அதோட இன்பில்ட்டாக அது ஜெனட்டிக்காக வந்த ரெசிஸ்டன்ட் வந்து இதில் இருக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து நம்ம டிஎன்ஏ அதில் இருக்க பூச்சிக்கொல்லி, இப்போ ஒரு பூச்சிக்கொல்லியை ஒரு நோய் வருது அப்படின்னா ஒரு பூச்சிக்கொல்லி தெளிக்க சொல்கிறாங்க. இப்போ அதுலேருந்து அதுக்கடுத்து களைக்கொல்லின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொன்றா அப்படி ஒன்றா இப்போ சேர்த்து பார்த்தீங்கன்னா மொதல் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா செலவுகள் வந்து ஒரு தற்சார்பாக இருந்தது. அதை விவசாயன்றது அவங்க ஃபார்முக்குள்ளேயே முடிஞ்சிடும். வேறு எங்கேயும் யாரையும் நம்பி போக தேவையில்ல. விதை அவங்க கையில் இருக்கும், உரம் அவங்க கையில் இருக்கும். ஏன்னா மாடு இருக்குது, மாடை வச்சு உழவு ஓட்டிக்குவாங்க. டிராக்டரை நம்பி இருக்க தேவையில்லை, மாடு இருந்தது. ஸோ அதை ஒட்டி அந்த ஃபார்முக்குள்ளேயே அவங்களுடைய தேவைகள் எல்லாமே உள்ளேயே சஸ்டைனபிளாக இருந்தது. எல்லாமே உள்ளேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்பேஸ் இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கடைசி விதைக்குனாலும் அவங்ககிட்ட தான், கம்பெனியில் தான் போய் நிற்கணும், ஒரு கடையில் தான் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கான இன்புட்ஸு நீங்கள் அங்கே தான் வாங்க வேண்டியது இருக்குது. பெஸ்டிசைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுவும் அங்கே தான் வாங்க வேண்டியது. இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா செலவு தான் முதல்ல இருந்ததுக்கு செலவு இங்கே இந்த பக்கம் அதிகமாக இருக்கே தவிர விவசாயிகளுக்கான லாபம் இல்லை, நமக்கான பற்றாக்குறை. நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் வந்து ரொம்ப டவுன் ஆகி போயிடுச்சு முதல்ல இருந்ததுக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் எவ்வளோ இருந்தது. நம்ம ஹெல்த் பேஸ் பார்த்தோன்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் எப்படி இருந்தாங்க, நம்ம அப்பா அம்மாவோட ஹெல்த் எப்படி இருந்தது. ஸோ அப்பா அம்மா காலகட்டத்தில் அவங்க யங்ஸ்டராக இருக்கும்போது தான் அது உள்ளே வருது. ஸோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக நம்மளுடைய ஹெல்த் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. நம்ம நியூட்ரிஷனல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்கிறது இல்லை.